அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 119. என் தந்தை தாயெனும் இணைபதம், என் உறவாம் இயற்பதம், என் நட்பாம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். இங்கு திருப்பத்தின் 3 நிலை விளக்கங்கள் வருகின்றது. ஒன்றான அருட்ஜோதி பதம் தானே அகத்தை ஆன்ம விளக்கம் கொண்டும் புறத்தே தேக விளக்கம் பெற்றும் விளங்குகின்றதா. அகநிலை ஆகாசம் பிரகத்தி ஆன்ம உணர்ச்சி என்னும் சுக்கில சத்து தந்தையின் கூறாகவும், புறநிலை பிருத்திவி அப்பு தேய்வு இமமானன் என்னும் வாய்வாகிய 4ம் சுரோனிதமாகிய அன்னையின் கூறிலிருந்து செயல்படுவதையும் உள்ளதால் தந்தை தாய்களின் ஈரசதமும் இணைந்திருந்த பதமாக அருட்ஜோதி குறிக்கப்பட்டுள்ளது. இது என் தந்தையும் தாயுமாம் இணை பதம் எனப்பட்டுள்ளதா. இயற்கை முழுவதும் கடவுளினுடைய பதமாக இருந்து பல பொருள்களாய் ஆற்றல்களாய் சூழ வந்து சார்ந்து உதவுகின்றதா. இந்த நிலை உறவாம் பதம் எனப்படுகின்றது. அடுத்து சூழும் அன்பர்களை தோன்றி நட்பு பூண்டு நலமெல்லாம் விளைவிக்கின்றதும் கடவுள் பதமே ஆகும். இப்படி அகமுள்ள திருவடியை ஆனந்த அனுபவத்தின் பொருட்டு இப்பத பொருள்களாய் உயிர்களாய் சூழ வந்து உதவுகின்றதாம் என்ற ஒரு அற்புதமான செய்தியை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். என் தந்தை தாயெனும் இணைபதம், என் உறவாம் இயற்பதம், என் நட்பாம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி 119வது பாடல். இப்போ இந்த 119வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி 3 நிலை விளக்கங்கள் இந்த பாடல்ல வருது. அருட்பெரும் ஜோதியினுடைய பதம் ஏக இறைவனாக நமக்குள்ளாக வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாரா, அகத்தினுடைய ஆன்ம விளக்கத்தை பெற செய்கிறார். அந்த ஆன்ம விளக்கத்தை பெறக்கூடிய நிலையில அகநிலையில ஆகாசத்தை உணர்ந்து தந்தையினுடைய அந்த சுக்கில சத்து இருக்கு இல்லைங்களா, அது நம்ம உடம்புக்குள்ள கூறாகவும், புற நிலையில பிருத்திவி அப்பு தேய்வு இமமானன் என்னும் வாய்வு 4 இந்த சுரோநீதமாகிய அன்னையினிலிருந்து வந்து ஒரு குழந்தையை நம்மை ஈன்றெடுத்திருக்கிறது. அதாவது ஈரசதம் இணைந்திருந்த பதமாக அருட்பெரும் ஜோதி குறிக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் வள்ளல் பெருமான் இது என் தந்தையும் தாயும் இணைப்பதம் எனப்பட்டுள்ளது. அப்போ என் தந்தையும் தாயும் இணைப்பதம்னா இந்த உறவை ஈர்ப்பதற்கு உறவாம் இயற்பதம்னு ஒரு சொல்றார். இயற்கையே அதை தன்னை இணைத்து நல்ல நட்பு கொண்டு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்திலே தன்னை இணைத்து கொள்கிறது. அதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதைத்தான் நிறைய பாடல் சித்தர்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார், மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க.
நம்ம வேதாத்திரி மகர்ஷி கூட அழகாக சொல்லுவார், தந்தைதார் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈர் வினை உயிர்கள் அளித்த பதிவெல்லாம் என் சொத்தாச்சு, எல்லையில்லா இந்த அரும்பிறவியிலே வந்தவோர் உதவி குரு உயிரின் செயற்கை, குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அப்பாவும் அம்மாவும் இணைந்து ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு நம்ம பிறக்கிறோம். பிறந்து நல்ல சத்சங்க தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய சொத்துன்னா புற சொத்து, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வீடு வாங்கி வைக்கிறது, காரு வாங்கி வைக்கிறது, நிறைய பொருள்களை நகையெல்லாம் சேர்த்து வைப்பது தான் சொத்துன்னு நினைக்கிறோம். அது புற சொத்து, அழிந்து போயிடும். நம்ம அது இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். புற சொத்து இருக்கும், ஆனால் நாம் இருக்க மாட்டோம். அக சொத்து தான் ஒரு மனிதனுக்கு நம்ம போகிற வரையும் நம்ம கூடவே இருக்கும். வள்ளல் பெருமான் அதை தான் சொல்லி அக உணர்வை பெற வேண்டும், அகத்தோடு வாழ வேண்டும், அந்த அகநிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் சொல்றார். மூச்சை கவனி, பேச்சை குறை. அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்க வேண்டும். நேற்றைக்கு ஒரு அன்பர் நம்ம ஜீவகாருண்யம் பண்ணிட்டு வெளியே காலையில் கஞ்சி ஊற்றிட்டு வெளியே வருகிற போது ஒரு காணொளி காட்டு கேட்குறார், எப்படிங்க இவருக்கு சாத்தியம்? வள்ளல் பெருமானை பற்றி யாரோ ஒரு அன்பர் சொல்கிறார். அவரை பற்றி பேரை சொல்ல விரும்பப்படலை, ஆனால் அவர் புரளின்ப அவர் அதை வச்சு வள்ளலாரை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர் அவரெல்லாம். அவர் சொன்னதாக சொல்கிறார், சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகன்றார். சுத்த தேகம் ஞான தேகம் பிரணவ தேகம். வள்ளல் பெருமான் மறைஞ்சி போயிட்டார் சித்தி வளாகத்தில். இது சாத்தியமா, உண்மையா? மகான்கள் சித்தர்கள் எல்லாம் ஜீவ சமாதி அடையிறாங்களா ஐயா, இவருக்கு மட்டும் எப்படின்னு? அதுதான் உண்மையும் கூட. வள்ளல் பெருமான் அற்புதமாக ஒரு பாடலில் சொல்லுவார். இந்த பாடலை கேட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி தினந்தோறும் அந்த பாடலை கேட்பேன். கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே, விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமை பொருளே, தன்னார் உண்மதியே எனை தந்த தயாநிதியே, உன்னார் உள்ளொளியே எனக்கு உண்மை உரைத்தருளே. நேற்று அவர் கேட்டபோது வள்ளல் பெருமான் எப்படி சுத்த தேகமானார், இந்த பிரபஞ்சத்திலே ஒளியோடு கலந்து கொண்டார், இயற்கையோடு காற்றோடு மண்ணோடு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, பஞ்சபூதங்களோடு கலந்து விட்டார் வள்ளல் பெருமான். மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்தார். இது இந்த பிரபஞ்சத்தில் காட்டியிருக்கிறார். நந்தனார் சிதம்பரத்திலே தன்னுடைய அந்த ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டார். காரைக்கால் அம்மையார் தன்னுடைய தேகத்தை ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டார். இந்த நூற்றாண்டிலே ஒளி தேகமாக மாற்றிக்கொண்ட மகான் வள்ளல் பெருமான். ஆனால் தான் வள்ளல் பெருமானை நினைக்க 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 நமக்கு அற்புதங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். மற்ற எந்த மகான்களை நினைக்கிறத விட வள்ளல் பெருமானை நாம் நினைச்சாவே வடலூருடைய மண்ணை தொட்டாலே நமக்கு புண்ணியம் சேரும். நாம் வச்சிருக்கிற பாவங்கள் எல்லாம் போக்கும். அவர் வாழ்ந்த அந்த சித்தி வளாகத்திற்கு போய் சொல்லி அவர் சொன்னார், அந்த ஜோதியை பாற்றாலே நமக்கு கிடைக்கும். அதை தான் சொல்றார் அந்த பாடல்ல, ஞான உபதேச பாடல்ல, நன்னாய் கடந்து ஒளி ஞான சபாபதியே, பொன்னார் பொற்சபையே அருட்பூரண புண்ணியனே, என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லையே எனும் மொய்ந்தாய், உன்னால் வாழ்கிறேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. ஏக இறைவனை கேட்கிறார். என்னால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, எல்லாம் ஏக இறைவனால நடக்கும், உன்னால வாழறேன் அப்படின்ற வள்ளல் பெருமானுடைய பெருந்தன்மை. ஏக இறைவனே தனக்குள்ளாகவே வந்துவிட்டார் என்கிற செய்தியை உணர்ந்தவர், உண்மை நிலையை உணர்ந்தவர், சுத்த தேகத்தை அடைந்தவர், ஞான தேகத்தை அடைந்தவர், பிரணவ தேகத்தை அடைந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார். இந்த அவர் எழுதிய இந்த திருவடி புகழ்ச்சி 119வது பாடல், அதுதான் நமக்கு உண்மையை உரைக்குது. இந்த உண்மை உரைக்கிற இந்த பாடல் வரிகளை நாம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும்
நிறைவாகவும் வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.